அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்தது இல்லையா? அதை நாம் நிறைவாக பாதுகாத்து அதன் மூலமாக நாம் பலனடைய வேண்டும். இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 6, இறைவார்த்தை 6-9 முடிய. இறைவார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தம் ஊனியல் ஆகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலைவாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இறைவார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலங்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். நாம் மட்டும் நலனடைய வேண்டும் என்று நினைக்காது, நாம் பெற்றுக்கொண்ட இறை ஆசிரை பிறருக்கும் கொடுத்து அவர்களையும் ஊக்குவித்து அவர்களையும் செயல்படுத்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா? அப்ப அவர்களையும் நாம் செயல்படுத்தும் போதுதான் எல்லாமே நிறைவாக இருக்கு. அப்போ அவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்டதை நாம் அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்குள் ஒரு ஊக்கம் வருமா இல்லையா? நாமும் இறைவார்த்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாமும் நற்செய்தி பணி செய்ய வேண்டும். இதுகால் வரைக்கும் அதை செய்யாமல் இருந்திருப்பார்கள் இல்லையா? அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஒருவர் என்ன விதைக்கிறாரோ அதையே அறுவடை செய்வார். ஏனென்றால் கடவுளுடைய நல்ல வார்த்தைகளை, கடவுள் கொடுக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் விதைக்கும் போது அதன் மூலமாக ஆவிக்குரிய பலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தீயோனுக்குரிய வார்த்தைகளை நாம் பேசும்போது, அந்த இச்சைக்குரிய வார்த்தைகளை நாம் பேசும்போது, செய்யும் போது அந்த பலனைத்தான் அனுபவிக்க முடியும் இல்லையா? யார் எதை விதைக்கிறார்களோ, நல்லதா தீயதா, எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப நாம் தூய ஆவியினுடைய வல்லமையால் அந்த பெரும் காரியங்களை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் நம்மளோடு செயல்படுகிறார். அந்த செயல்பாட்டின் வழியாக நமக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கிறது. நாம் நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருக்கும்போது இப்பொழுது நாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், வெறுமையாக இருப்பது போல் தெரியலாம். ஆனால் உரிய நேரத்தில் நமக்கு நிறைவான ஆசீர் உண்டு இல்லையா? விதைத்திருப்போம், காத்திருப்போம். எப்பொழுது முளைக்கும், எப்பொழுது அறுவடை காணும் என்று நாம் காத்திருப்போம். ஆனால் அந்த காத்திருப்பு ஒரு நாளும் வெறுமையாகாது. அந்த வெறுமை நமக்கு இல்லாதவாறு ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம், எதன்படி வாழ்கிறோம், அவர் திட்டத்தின்படி வாழ்கிறோமா, உலக பிரகாரம் வாழ்கிறோமா, அப்படி நினைத்தால் நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் இறைவனோடு இணைந்திருக்கோமா இல்லையா? இப்போ நம்ம மாற்றிக்கொள்வோமா? உலக பிராரம் இருக்கிறோமா? அதை எடுத்து அப்புறப்படுத்துவோமா? இறைவனோடு இணைந்து நடக்கும்படி நம்மை நாமே தயார்படுத்துவோமா? அப்போ நமக்குள்ளே இருக்குது இல்லையா? நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் போதுதான் நமக்குள் ஒரு நிறைவு கிடைக்கும். வெறுமைதான் தெரியும் நமக்கு. முதலில் நிறைய துன்பங்கள் தான் தெரியும் நமக்கு. இறைவனோடு இணைந்து நடக்க நினைத்தால் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நோவுகளும் எல்லாமே உண்டு. அதை எல்லாமே ஏற்று நன்றி இறைவா என்று சொல்லி பார்த்தால் சொல்வது கடினமாக இருக்கும். நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள், அனுபவிப்பர் எங்களுக்கு தானே தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். நானும் அனுபவித்தவள் தான். பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் தகுந்த நேரத்தில் நாம் நிறைவை பெறுவோம். இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். இறைவனுடைய அரவணைப்பை பெறுவோம். இறைவனுடைய அன்பை பெறுவோம். இறைவன் அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. என்ன விலை? அதுக்கு விலையே இல்லை. அவருடைய அன்பு, முழுமையான அன்பை நாம் கண்டடைய வேண்டும் என்றால் நாம் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். இணைந்து நடப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆவிக்குரிய செயல்பாட்டில் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து நடக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்படவும்
நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆமாண்டவரே. ஆனாலும் அதில் சிறு சிறு குற்றங்களோ குறைகளோ கண்டால் நீர்தாமே எங்களை கண்டித்து, தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல் நீர் எங்களை கண்டித்து தெரித்து அந்த உடனே அந்த குற்றங்கள் குறைகள் இருந்து எங்களை வெளியே எடுக்கும்படி உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எல்லாம் வல்லவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.